உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதே ஒளிமயமாக்கிட GT ராயலின் தீப்பெட்டிகள். தரமானது, பாதுகாப்பானது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தவில்லை என்றால் இந்திய பொருட்கள் மீது கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். வெனிசுலா விவகாரங்களை முடித்துவிட்டு திரும்பும் வழியில் இன்று அதிகாலை தனது அதிகாரப்பூர்வ ஏர்ஸ்போர்ஸ் 1 விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், பிரதமர் மோடி ஒரு சிறந்த மனிதர், எனது நல்ல நண்பர். ஆனால் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் என்று டிரம்ப் குறிப்பிட்டார். மேலும் இந்தியா என்னை மகிழ்ச்சிப்படுத்த விரும்புகிறார்கள், அது அவர்களுக்கு முக்கியம். ஆனால் ரஷ்யா எண்ணெய் விவகாரத்தில் எங்களுக்கு உதவி கிடைக்காவிட்டால் இந்திய பொருட்கள் மீது மிக விரைவாக வரிகளை உயர்த்த எங்களால் முடியும் என்று அவர் எச்சரித்தார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தியாவின் சில ஏற்றுமதி பொருட்கள் மீது டிரம்ப் நிர்வாகம் 50% வரியை விதித்திருந்தது. இதில் 25% ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதற்கான தண்டனை வரி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா தனது எரிசக்தி பாதுகாப்பிற்கு ரஷ்ய எண்ணெய் அவசியமானது என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தாலும் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பிறகு சில மாற்றங்கள் தெரிய தொடங்கியுள்ளன. கடந்த சில வாரங்களாக ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எண்ணெயின் அளவு 40% வரை குறைந்து உள்ளதாகவும், இது குறித்த வாராந்திர தரவுகளை சேகரிக்க மத்திய அரசு எண்ணெய் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இது அமெரிக்க உடனான வர்த்தக ஒப்பந்தத்தை சுமூகமாக எட்டுவதற்கான ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது. டிரம்பின் இந்த தொடர் எச்சரிக்கைகள் வரவிருக்கும் மத்திய பட்ஜெட்டில் இந்தியாவின் ஏற்றுமதி துறையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கணித்துள்ளனர்.